மாவட்டத்தில் உள்ள குலசேகரப்பட்டினத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தசரா பண்டிகை விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. தமிழ்நாட்டில் நடைபெறும் மிகப்பெரிய திருவிழாவான இந்த தசரா பண்டிகையில் பல்வேறு மாவட்டத்தில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். தசரா பண்டிகை என்றதும் துர்க்கை அம்மன் மகிஷாசுரனை வதம் செய்தும் சூரசம்ஹாரம், பூஜை வழிபாடுகளை தாண்டி முக்கியமான ஒன்றுதான் முதலில் நம் நினைவிற்கு வரும். அது முத்தாரம்மன் கோவில் செல்லும் பக்தர்கள் தான். நவராத்திரிக்கு முன்னதாக பலவிதமான வேடங்கள் அணிந்தபடி நகர் வீதிகளில் உலா வரும் பக்தர்களை கண்டதும் தான் தசராவிற்கான வைப் ஸ்டார்ட் ஆகும். முத்தாரம்மனை வேண்டிக் கொண்டு குறவன், குறத்தி, பிச்சைக்காரன், குரங்கு, அரக்கன், அம்மன், காளி அவதாரங்கள் போன்ற பல வேடங்கள் அணிந்து பக்தர்கள் கோவிலுக்கு செல்வார்கள். இதற்காக பக்தர்கள் ஏற்கும் வேடம் ஒவ்வொன்றும் அத்தனை தத்ரூபமானதாக இருக்கும். குலசேகரப்பட்டினத்தில் நடைபெறும் இந்த தசரா விழாவிற்காக திருச்செந்தூர் அடுத்து அடைக்கலாபுரம் அருகே உள்ள சுனாமி நகர் பகுதியில் தசரா வேடத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களும் தயார் செய்யும் பணி மும்முரமாக நடந்து வருகின்றது. காளி வேடத்திற்கு தேவைப்படும் 10 கைகள், கண்மலர், கிரீடம், மண்டை ஓடு, மாலை போன்ற அனைத்தும் இங்கு கை வேலைப்பாடுகளால் தயாரிக்கப்படுகின்றது. வேடத்திற்கு தேவையான கைகள் செய்வதற்கு முதலில் கைகளின் வடிவத்திற்கேற்ப துணிகளை வெட்டி அதனை தைத்து கொள்கின்றனர். பின்னர் அதனுள் பஞ்சினை இறுக்கமாக அடைத்து அதனை கம்பியில் கட்டுகின்றனர். மேலும் பிற வேடத்திற்கு தேவையான பொருட்களும் கடுமையான வேலைப்பாடுகளால் உருவாக்கப்படுகின்றன. தயார் செய்து வரும் பாக்கியராஜ் இது குறித்து கூறுகையில், என் பேர் பாக்கியராஜ். நான் 20 வருஷமா அந்த கை தொழில் பண்ணிட்டு இருக்கேன். இது தசராக்கு மட்டும் இல்லை, நம்ம எப்பவுமே எப்போ கேட்டாலும் நம்மளுக்கு கொடுக்குற அளவுக்கு நம்ம கை செஞ்சிட்டு இருக்கோம். இந்த கை நல்லா இருக்கிறதுனால எல்லாரும் வெளியூர்லேருந்து எல்லா ஊர்லேருந்து இந்த மையான கொள்ளைக்கு எல்லாத்துக்கும் நம்மகிட்ட வாங்குறாங்க. இந்த தசராக்கு மட்டும் இல்லை, படம் நடிக்கிறதுக்கு, நாடகத்துக்கு எல்லாத்துக்குமே நம்மகிட்ட தான் வாங்குவாங்க. எங்ககிட்ட சூலாயுதம் இருக்குது, முடி இருக்குது, கண்மலை செட்டு இருக்குது, கிரீடம் இருக்குது, கை கட்டுற கை இருக்குது, ஆங்கிள் கை இருக்குது, வேற சூளம் இருக்குது, வாள் இருக்குது. எந்த பொருள்னாலும் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு நம்மளோட பொருள் இருக்குது.